இங்கே நம்ம ஹீரோவோட காதலியை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவனும் ஒரு வழியாக அவளை தோண்டி எடுத்துடுறான். வில்லியும் அந்த உயிலை எடுத்துகிட்டு போயிட்டு பையன்கிட்ட கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுமே அதை படிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் எதுவுமே இல்லை, வெத்து பேப்பர் தான் இருக்குது. நம்ம ஹீரோயினி தான் துரத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா ரவுடி பசங்க. அப்போ வந்து அந்த உயில் பேப்பரை மாற்றி வச்சிருப்பா. அதனால தான் இங்கே வெறும் பேப்பர் வந்திருக்கு. எப்படி இந்த பேப்பர் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அவளை ராவா பகலா கண்ணு முழிச்சு அவளை கேரிங்காக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு இந்த வீட்டில் உங்களை தவிர வேறு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதனால தான் இந்த பேப்பரை உங்ககிட்ட கொடுக்குறது நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு அந்த வில்லிக்கிட்டே கொடுத்துட்டு இருக்கா. அவள் அதை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டே சொல்றான், நான் அந்த உயில் பேப்பரை வந்து உங்க மருமக கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. பாட்டிக்கோ பயங்கரமான ஷாக்கா இருக்கு. யாரு கையில கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சனோ அவகிட்டே போய் கொடுத்துருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. வில்லியும் அந்த உயில் பேப்பரை படிக்கிறதுக்காக லாயரை வர சொல்லியிருப்பா போல. அவரும் அதை படிச்சு பார்த்துட்டு மொத்த சொத்தும் ஹீரோ பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட அந்த வில்லிக்கோ பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.